Hi, this is Veda from Epco Trade Education. இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நிஃப்டி என்ன பிரெடிக்ட் ஆக போகுது. ஸோ நிஃப்டியோடைய ஏற்றம் இன்னும் தொடருமா, அதே மாதிரி மார்க்கெட்டில் நமக்கு இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரைனிங் கோர்ஸ் வந்து அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஏற்றத்துக்கு நமக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹை லெவலான 22,767ங்கிறத ஒரு டே கேண்டில் வந்து நமக்கு க்ளோசிங் வச்சாதான் நமக்கு ஃபர்தராக வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டுகளை நிஃப்டி போயிடுச்சுங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கடைசியாக நமக்கு முடிஞ்ச வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் மார்க்கெட்டில் அவங்க வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கிறதும், அதே இது டிஐஐஸ் வந்து பையிங் ப்ரெஷரில் இருந்திருக்கிறதும் வந்து உங்களுக்கு இந்த வீக் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்டவுன் பொசிஷன்லேயே வந்து இருந்துச்சு. ஆனால் எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போன வாரம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்டெக்ஸ் ஃபியூச்சரை வந்து அதிகமாக செல்லிங் ப்ரெஷரில் தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸை வந்து அவங்க வந்து செல் பண்ணுறதுக்கான காரணம் நிறைய இருக்கலாம். ஸோ நமக்கு முக்கியமாக எடுத்துக்கிடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு என்ன வரப்போகுதுங்கிறதையும் இருக்குது. ஸோ சிட்டிங் கவர்மெண்ட் கண்டினியூஸ் ஆகுமா, இல்லைனா புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா போன வாரம் முழுக்கவே வந்து எஃப்ஐஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை வந்து செல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பையிங் வந்து அதிகமாக போகலை. ஸோ கேஷ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து நடந்திருந்தாலும் கூட ஃபியூச்சர்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து அதிகமாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் பண்ணியிருக்காங்க. பட் இதை வச்சு நம்ம பார்க்கும்போது 22,500க்கும் 22,000க்குமான இடையில தான் வந்து இந்த மந்த் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் டிசிஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து என்ன க்ளோசிங் ப்ரைஸ் ஆகுதோ அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து பை எடுக்கலாமா, இல்லைனா நம்ம புட் எடுத்துக்கலாமாங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 22,780க்கு மேலே ஒரு வீக்லி இல்லைனா ஒரு டே கேண்டில் வந்து க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து நம்ம ஒரு பாசிட்டிவுக்கான மூவ்மெண்ட் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி செல் டிசிஷனுக்கு நம்ம போகலாமான்னு கேட்டிங்கன்னா 21,950க்கு கீழே ஒரு டே கேண்டில் வந்து நமக்கு க்ளோசிங் ஆனால் செல்லிங் ப்ரெஷர் ஹெவி ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் இறங்க போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 21,350ங்கிறது ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பட் அங்கே வந்து கூட நமக்கு ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, டே கேண்டில் நமக்கு என்ன ஒரு க்ளோசிங் பாயிண்ட் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறது பெட்டர். ஓவர் நைட்டில் வந்து நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டெக்னிக்கலாகவுமே வந்து நிஃப்டி வந்து 22,770க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோசிங் வச்சால் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு காலுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 21,950க்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோசிங் நடந்தால் நம்ம புட் சைடுக்கு வந்து ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.